Hello friends, welcome to City Car Trainers. Viewers, இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டூடண்ட்க்கு how to park the vehicle in reverse parking on an apartment. Beginners க்கு வந்து பாத்தீங்கன்னா reverse parking தான் வந்து ஒரு troublesome டாஸ்கா இருக்கும். City Car Trainersல reverse parking simple stepsல நம்ம சொல்லி கொடுக்க போறோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடண்ட் ஓன் பண்ணியிருக்கிற vehicle Maruti Suzuki Ritz. இந்த vehicle வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்த அபார்ட்மெண்ட்ல ரிவர்ஸ்ல உள்ள இன்சர்ட் பண்ண போறாரு. அவர் ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் என்ன, மெத்தடாலஜி என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் யுவர் வெஹிக்கிள் க்ளோசர் டு த பார்க்கிங் ஸ்லாட். நம்ம எந்த இடத்துல பார்க் பண்ண போகிறோமோ அதுக்கு க்ளோஸராக ஃபஸ்ட்டு பார்க் பண்ணிக்கணும். மேக் ஷுர் யுவர் டெயில் லேம்ப் இஸ் ஈக்குவல் டு த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த பார்க்கிங் ஸ்லாட். நம்ம வெஹிக்கிளோட டெயில் லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெயில் லேம்ப்பு. இந்த டெயில் லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸ்டார்டிங் பாயிண்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டோட கார்னர் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. மேக் ரிவர்ஸ் அண்ட் டர்ன் ஃபுல் டைரக்ஷன் டு த சைட் ஆஃப் யுவர் பார்க்கிங். நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க பார்க்கிங் ஸ்லாட்டு. இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லெஃப்ட் திருப்பிட்டு ரிவர்ஸில் வந்திருக்காரு. ரிவர்ஸில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கணும். அப்படி எக்ஸ்டெண்ட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணும்போது அவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் இருக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. டர்ன் ஆப்போசிட் சைடு அண்ட் மூவ் ஃப்ரண்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லெஃப்ட்டில் இருக்கிற ஸ்டீரிங் வீலை ஃபுல் ரைட்டு திருப்பிட்டு ஃப்ரண்ட்டில் அவர் வரணும். அப்படி ஒரு ஃப்ரண்ட்டில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் அலைன் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். வியூவர்ஸ், இந்த ஸ்டெப்ஸ் பண்ணதுக்கப்புறம் வெஹிக்கிளோட அலைன்மெண்ட் நீங்கள் பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் 50% ஒரு ஸ்பேஸ், ரைட் சைடில் 50% ஒரு ஸ்பேஸ் ஈக்குவலாக லீவ் பண்ணியிருக்காரு. ஃபோக்கஸ் போத் த மிரர்ஸ். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் லெஃப்ட் மிரர் அண்ட் ரைட் மிரர் ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ணணும். இதில் வந்து அவருக்கு எதான ஒரு சைடில் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா, இஃப் யூ ஹேவ் அப்டக்கிள் ஆன் லெஃப்ட் சைடு அப்படின்னா ரைட்டு ஸ்ட்ரெயிட்டு லெஃப்ட், இதான் ரிவர்ஸ் அலைன்மெண்ட்டு. ரைட்டில் அப்டக்கிள் இருக்குது அப்படின்னா லெஃப்ட்டு ஸ்ட்ரெயிட்டு ரைட்டு. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அலைன்மெண்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஸ்லோப்பிங்கில் அகைன் ஆஃப் கிளச், லீவ் த பிரேக், ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். இங்கே நம்மளுடைய ஸ்டூடெண்ட் கிட்ட நம்ம மெயினாக சொல்லியிருக்கிறது வெஹிக்கிளோட அலைன்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல அவர் பார்க் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெஹிக்கிளை ஸ்ட்ரைட்டாக அலைன் பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளே இன்செர்ட் பண்ணணும். இப்போ ரிவர்ஸ் ஸ்லோப்பிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேலே ஏற்றுறாரு, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதை ஸ்லோப்பிங் பொறுத்த மட்டில் கிளச்சோட மூவ்மெண்ட் தான் ரொம்பவே முக்கியம். ஆஃப் கிளச், லீவ் த பிரேக் அண்ட் ஆக்சிலேட். ஸ்லோ அண்ட் ஸ்டடியாகவே வாங்க சார், ஸ்லோலி. வெரி குட். ஸ்டாப். ஒன்ஸ் நம்மளுடைய பார்க்கிங் ஸ்லாட்குள்ளே நம்ம என்ட்ரி ஆனதுக்கப்புறமே நம்மளுடைய மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் ஃபுல்லாகவே கிளச்சில் தான் இருக்கணும். எஸ் சார், கிளச்சிலே மூவ் பண்ணுவோங்க. நோ கம் பேக். ரிவர்ஸ் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் பர்ஃபெக்டாக அவர் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ரெண்டு சைட்லையுமே நம்ம ஜட்ஜ்மெண்ட் ஸ்டிக்ஸ் வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ரன்வேல. இந்த ரன்வேல எந்த சைடுமே அவர் க்ளோஸாக போகக்கூடாது. வெஹிக்கிள் வந்து லிட்டில் பிட் ஆஃப் ரைட்டில் வர மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுன்னா லெஃப்ட் திருப்பணும், லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட்டில் வர மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா ரைட்டு திருப்பணும். ஸ்டீரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடியாக ஹோல்டு பண்ணிட்டு தான் ரிவர்ஸில் வரணும். ஸ்லோலி சார். ஃபைன். வெரி குட். வியூவர்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் பார்க் பண்ண போகிற பார்க்கிங் ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் அவர் பார்க் பண்ண போகிறாரு. அவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த பார்க்கிங் ஸ்லாட் அகைன் இந்த க்ரீன் கலர் ஜட்ஜ்மெண்ட் ஸ்டிக் தான். ஸ்டாப். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ், நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு நம்மளோட ரியர் சைடு வந்து ஈக்குவலாக இருக்கும்போது நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். நமக்கு எந்த சைடில் பார்க்கிங் ஸ்லாட் இருக்கோ அந்த டைரக்ஷனில் அவர் டர்ன் பண்ணணும். இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது பார்க்கிங் ஸ்லாட்டு. நான் டர்ன் ஃபுல் லெஃப்ட் இயர் சார் ஆன் ரிவர்ஸ் மோட். இல்லை, யூ கேன் கம் ஸ்லோலி கம் பேக். வியூவர்ஸ், இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ரியர் போர்ஷன் இந்த பார்க்கிங் ஸ்லாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறத நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி அவர் ரியர் போர்ஷன் உள்ளே வரும்போது அவரோட ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் க்ளோஸ் ஆகுது. எஸ் சார், மூவ் பேக்கியோ. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவரோட ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் க்ளோஸ் ஆகுது. எக்ஸ்டெண்ட் ஸ்பேஸ் போகும். ஸ்லோலி ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே போங்க அப்படிங்க. வெரி குட். வியூவர்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரியர் போர்ஷன் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு அவருடைய பார்க்கிங் ஸ்லாட் லெஃப்ட் சைடில் இருக்குது. நம்ம எந்த ஆங்கிளில் எந்த டைரக்ஷனில் ரிவர்ஸில் மூவ் பண்ணணுமோ அந்த ஆங்கிள் தான் நம்ம திருப்பணும்.
வியூவர்ஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் அவரோட ஃப்ரண்ட் போர்ஷன் இந்த வாலில் டச் ஆகுமான்றது தான் அவருக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குது. அதை எப்படி அனலைஸ் பண்ணணுன்றதை சொல்லிட்டேன், அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு சொல்லிட்டேன். நம்ம ஒரு டேரக்ஷனில் க்ளோஸாக வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டேரக்ஷன் ஃப்ரண்ட் சைடு அவாய்ட் ஆகிடும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெஹிக்கிள் கரெக்டாக உள்ள இன்செர்ட் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸ்டாப் பண்ணிக்கோங்க சரிங்க. ஃப்ரண்ட்டில் அலைன்மெண்ட் பண்ணுவாங்க. டர்ன் ஃபுல் ரைட் அண்ட் மூவ் ஃப்ரண்ட். லிட்டில் பிட் ஆஃப் ஃப்ரண்ட் ஹியர். இந்த இடத்துல அவர் பார்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் லெஃப்ட் சைட்லேயே 50% ஆஃப் ஸ்பேஸ், ரைட் சைட்லேயே 50% ஆஃப் ஸ்பேஸ் அவர் லீவ் பண்ணிக்கணும். பர்ஃபெக்ட் சார். கம்ப்ளீட் லெஃப்ட், கம் பேக். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ரியர் வந்து லெஃப்ட் சைடில் மூவ் ஆகணும். அப்படி லெஃப்ட் சைடில் மூவ் ஆகும்போது அவர் ஃபுல் லெஃப்ட் திருப்பிக்கணும். பர்ஃபெக்ட். ஸ்ட்ரைட் த ஸ்டீரிங் ஹியர். நவ் டர்ன் கம்ப்ளீட் ரைட் ஹியர் சார். எக்ஸலன்ட் சார். ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் பண்ணுங்க ஸ்டீரிங் அப்படிங்க. ஸ்ட்ரைட் பேக் ரிவர்ஸ். பர்ஃபெக்ட். சூப்பர். வியூவர்ஸ் இந்த பார்க்கிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் இது டஃப்பான பார்க்கிங் தான் ஒரு பிகினர்ஸ்க்கு. பட் சிட்டி கார் ட்ரைனர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங்கை நம்ம ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸில் ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக ஒரு 60 to 70% மட்டும்தான் புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு டீட்டெயில்டாக இந்த மாதிரி பார்க்கிங் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக நம்மளோட அகாடமியில் ஜாயின் பண்ணால் மட்டுமே தான் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ் தியரிட்டிக்கலாக நம்ம சொல்லும்போது நீங்கள் ப்ராக்டிக்கலாக அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது தான் தெரியும். பிகாஸ் மெனி வியூவர்ஸ் என்கிட்ட கேட்குறது, சார் நீங்கள் உங்களோட வீடியோஸ் நான் பார்த்தேன், பட் எனக்கு ஒரு ஃபுல் கிளாரிட்டி இல்லை, கரெக்டாக எந்த இடத்துல திருப்பணும்னு தெரியல. நான் அந்த மாதிரி தான் திருப்பினேன், பட் எனக்கு இந்த சைடு ரொம்ப க்ளோஸாக போயிடுச்சு, ரியர் பார்ட் ரொம்ப க்ளோஸாக வந்துருச்சு, ஃப்ரண்ட் பார்ட் இங்கே க்ளோஸாக போயிடுச்சுன்னா நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்டிருக்காங்க. அந்த டவுட்ஸ்க்குலாம் ஒரே சொல்யூஷன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, எய்தர் நீங்கள் வந்து டேரெக்டாக நம்மக்கிட்ட அகாடமியில் ஜாயின் பண்ணி நம்மக்கிட்ட நீங்கள் கற்றுக்கணும், இல்லை நீங்கள் டோர் ஸ்டெப் சர்வீஸ்க்கு நம்மளை ஆஃபர் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக இருக்கும்போது தான் சில விஷயம்லாம் உங்களுக்கு புரிய வரும். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங் ஸ்லாட்டில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பெங்களூர் பார்க்கிங் ரிவர்ஸ்லையும் பண்ணிட்டாரு, ஃப்ரண்ட்லையும் பண்ணிட்டாரு. நீங்கள் அதை பார்த்துருக்கீங்க. ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். உங்களுக்கு இந்த மாதிரி பார்க்கிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட் யுவர்ஸ். தேங்க்யூ.